எந்த தேர்தலிலும் கூட்டணிகள் இல்லாமல் தனியாக களமிறங்க அஞ்சி நடுங்கும் கட்சி எது என்று கேட்டால் சற்றும் யோசிக்காமல் திமுக தான் என்று சொல்வார்கள் தமிழகத்தின் அரசியலை உற்று நோக்குபவர்கள். அந்த அளவுக்கு எப்போதுமே கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி களத்தில் இறங்குவது திமுக தான். தற்போது அதுவே திமுகவிற்கு ஏழரையாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் யாருக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார் ஸ்டாலின். ஆளாளுக்கு எங்களுக்கு அத்தனை, எங்களுக்கு இத்தனை என்று கேட்டு ஸ்டாலினை அழுத்து என்று அழுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பஞ்சாயத்தே வேண்டாசாமி என்றுதான் அவர் ஸ்பெயினுக்கு வெக்கேஷன் போய் வந்தாரோ என்று கூட கிசுகிசுக்கும் அளவுக்கு திமுக கூட்டணிக்குள் பஞ்சாயத்துகள் களை கட்டி கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்க வெறும் 5 முதல் 6 சீட்டுக்குள் காங்கிரஸ் கட்சியை அடக்கி முடக்கி வைக்க எண்ணுகிறது திமுக. கடந்த முறை 2 சீட்டு வாங்கி விசிகாவை 1 சீட்டுக்குள் சுருக்கி, அதுவும் தங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வைத்து கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறது திமுக. அந்த பக்கம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தால் மட்டும் போதும் என்றும் தீவிரமாய் காய் நகர்த்துகிறது. இந்த லிஸ்டில் மதிமுக என்ற கட்சியையும் மறந்துவிட்டோமே, அவர்களுக்கு 1 சீட்டாவது கிடைக்குமா என்ற கேள்வி அறிவாலய வட்டாரத்தில் கேட்கிறது. கூட்டணிக்குள் இத்தனை அலைச்சல் புகைச்சல்கள் நெருப்பு குழம்பாய் தகிக்கும் வேளையில் கூட்டத்தோடு கூட்டமாக கடைசி படியில் தொத்திக்கொண்டாவது போய்விடலாம் என்ற பஸ்ஸில் ஏற தயாராகி கொண்டிருக்கிறார் கமல் என்ற செய்தி திமுக கூட்டணி கட்சிகளை இன்னமும் கொதிப்படைய வைத்திருக்கிறது. ஏற்கனவே பற்பல பஞ்சாயத்துகளை சுமந்து கொண்டு பயணிக்கிறது இந்தியா கூட்டணி. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார் என்று ஒவ்வொருவராக கலண்டு கொண்டிருப்பதால் சுந்தரா டிராவல்ஸ் வண்டி போல ஆகிவிட்டது அந்த கூட்டணி. தேசிய அளவில் அந்த பஞ்சாயத்துகள் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவின் கதி அம்பேல் ஆகிவிடும் போலத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியால் தவித்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? திமுகவிற்குள் தலைவிரித்தாடும் தொகுதி பங்கீடு பஞ்சாயத்து தீருமா அல்லது அதுவே திமுகவிற்கு ஆப்பாக மாறுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.